ஓகே கைஸ், இது ஃபாஸ்டிங்கை பற்றின ஒரு வீடியோ. ஸோ நான் நேற்றுக்கு ஒன்றும் சாப்பிடல, இன்றைக்கி காலையிலே ஒன்றும் சாப்பிடல, நாளைக்கு ஒன்றும் சாப்பிட வேண்டான்னு இருக்கேன். ஸோ 3 days ஃபாஸ்ட். எதுக்குன்னா ஈஸ்டர் வருது இல்லை, ஈஸ்டருக்கு 3 days வந்து சாப்பிடாமல் இருக்கலாம், ஈஸ்டர் அன்னைக்கு சாப்பிட்றலாம் அப்படின்னு. ஸோ நான் ஃபாஸ்டிங் ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கேன். ஜஸ்ட் இந்த ஒரு பிளாக் காஃபி மட்டும் தான் குடிக்கிறேன். ஸோ வந்து எப்படி இருக்குன்னா, நான் ரொம்ப நாளாக அந்த யூனிவர்ஸோட கனெக்ட் இல்லாமல் இருந்தேன். ஸோ இப்போ ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது எனக்கு திருப்பி அந்த ஒரு கனெக்ஷன் வருது. ஸோ இன்றைக்கி நிறைய நேரம் மெடிடேட் பண்ணலான்னு கூட இருக்கேன். ஸோ இந்த வீடியோவோட கருத்து என்னென்னா, ஸோ நீங்களும் ஃபாஸ்டிங் இருந்து பாருங்கள். ஃபாஸ்டிங் எந்த அளவுக்கு நம்ம சாப்பாடு கம்மியாக எடுக்கிறோமோ அந்தளவுக்கு ஈஸியாக காடு கூட கனெக்ட் ஆகலாம். ஸோ அது கேட்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா ஒரு ரீசன் இல்லாமல் எல்லா ரிலீஜன்லேயும் அந்த விரதத்தை பற்றி சொல்லலை. ஸோ நான் இப்போ தான் எழும்புனேன், அதனால தான் முகம் இப்படி இருக்குது. ஸோ நான் சாப்பிடாமலே எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் ஃபாஸ்டிங் 1 நாள் 2 நாள் வேணால் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து ரொம்ப ஒரு பியூராக இருக்குது, ஒரு ஹீல் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு அன்ஃபில்டர்ட் வீடியோ தான், சும்மா நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த கருத்தை. ஸோ இனி நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு இதோட பெட்டராக இருக்கும். மைண்ட் வந்து ரொம்ப ஒரு ஸ்டில்லாக காமாக இருக்குது, நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபாஸ்டிங் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் 2 நாள் 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்தாலே உங்கள் உடம்புல இருக்க நோய்கள்லாம் குணமாக ஆரம்பிச்சிடும், ஸ்டெம் செல் உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஷோல்டரில் ஏதாவது பெயின் இருக்குன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிரும். அந்த இதெல்லாம் உற்பத்தி ஆகி உங்கள் உடம்புக்கு தேவையில்லாத கங்கெல்லாம் வெளியே போயிடும். உங்களுக்கு வயசாகிறது ஈஸியாக கம்மியாகும், சீக்கிரம் வயசாகாது. ஏன்னா 3 வேளையும் நீங்கள் சாப்பிடல. இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை விட பெரிய பெனிஃபிட் காடு கூட கனெக்ட் ஆகிறது. ஸோ உங்கள் கான்ஷியஸ்னஸ் அதிகமாகும். நீங்கள் வந்து எப்போவுமே வயிற்றில் சாப்பாடு நிரப்பிட்டு இருந்தால் எப்படி உங்கள் மனசு யோசிக்க தோணும், யோசிக்காது, அது அடங்கிடும். ஸோ இது வந்து ஃபாஸ்டிங்கான ஒரு பெனிஃபிட். ஸோ ஓகே கைஸ், நீங்கள் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் நாளைக்கு வந்து எப்படி இருக்குன்னு இன்னொரு வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபாஸ்டிங் எப்படி பண்ணலான்னா, ஜஸ்ட் பிளாக் காஃபி, சீனி எதுவும் இல்லாமல், இல்லாட்டி வெறும் உப்பு தண்ணி மட்டும் கலக்கி குடிச்சு. ஏன்னா எனர்ஜிக்கு தான் வேணும், எலக்ட்ரோலைட்டு. ஸோ ஃபாஸ்டிங் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபாஸ்டிங்கும் சீமர் டெஸ்ட்டும் சேர்த்து போனால் நீங்கள் ஒரு டேஞ்சரான ஆள். ஸோ இந்த காலத்தில் யார் ஃபாஸ்டிங் இருக்கா, யோசிச்சு பாருங்க. ஸோ ஃபாஸ்டிங் வந்து உங்களை ஒரு பசியான ஒரு சிங்கமாக மாற்றிடும். ஏன்னா வந்து இருக்கையிலே பெரிய ஒரு இது ஒன்று ப்ரீத்து, நம்ம காற்று தான் நம்மளோட மிகப்பெரிய அத்தியாவசியம். அதுக்கடுத்து தண்ணி, சாப்பாடு. ஸோ கண்டிப்பாக ஃபாஸ்டிங் இருந்து பாருங்கள். உங்கள் சர்வைவல் மெக்கானிசத்தை அது வெளியே கொண்டு வரும். சில விஷயங்கள் தான் நம்மளை அவ்வளோ மோட்டிவேட் பண்ணும், அதில் பசி ஒன்று. ஸோ பசியாக இருந்து எந்த ஒர்க்கையும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ரிசல்ட்ஸ் நல்லாவே கிடைக்கும். ஸோ ஓகே கைஸ், ஃபாஸ்டிங் ஹீல்ஸ் த சோல், உங்களை பியூரிஃபை பண்ணும். ரொம்ப நல்லா இருக்குது, இருந்து பாருங்கள்.